எங்க போயிட்டு வரீங்க? எங்க போயிட்டு வரீங்களா? சினிமா. சினிமாவுக்கா? வாங்க ரூமுக்கு. எத்தனை நாளா திருட்டு வேலை? இன்னைக்கு முதல் தடவை வார்டன். ஏற்கனவே இன்னொரு தடவை வார்ன் பண்ணிருக்கேன். நீ ரொம்ப துணிஞ்சிட்ட. நீ கெடுறதும் இல்லாம எல்லா பெண்களையும் கெடுக்கிற. எல்லாரும் போங்க. நான் காலையில பிரின்சிபால்கிட்ட சொல்றேன். வார்டன், தயவு பண்ணி இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க. வார்டன், இனிமே நாங்க தப்பே பண்ண மாட்டோம். ஆமா வார்டன், பிரின்சிபால் ரொம்ப பொல்லாதவங்க. உங்களை மாதிரி அழகின மனசு அவங்களுக்கு இருக்காது. நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சிடுங்க வார்டன். வார்டன், நான் தாய் இல்லா பொண்ணு. உங்களை என் பெத்த தாய் மாதிரி நினைக்கிறேன். உங்க பொண்ணு இப்படி ஒரு தப்பு பண்ணிருந்தா நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? நீ சும்மா ரெடி. வார்டன் கண்டிப்பா நம்மள எல்லாம் மன்னிச்சிடுவாங்க. இல்ல வார்டன்? சரி சரி, யாரும் அழக்கூடாது. யாராவது அழுதா எனக்கு அழுக வரும். நீங்க எல்லாம் வயசு வந்த பொண்ணுங்க. நடுராத்திரியில வெளியே போனா ரொம்ப ஆபத்து. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டீங்க. சரி சரி போங்க. என்ன படம் பாத்தீங்க? பாபி. I am 40 years old. I have seen Bobby 7 times. நல்லா ஏமாத்திட்டோம். எனக்கு தெரியும்டி. நாம அழ ஆரம்பிச்ச உடனே அவங்க கலங்கி போயிட்டாங்க. பாத்தியா? ஏண்டி, நீங்க செஞ்ச தப்ப பெருந்தன்மையோட மன்னிச்ச வார்டனை பத்தியா கேலியா பேசுறீங்க? ஏய், நீங்க வார்டனை ஏமாத்தலடி, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. இதோ பாருடி, உன் அதட்டல் மிரட்டல் கல்பனாட்ட வச்சுக்கோ. என்ன பத்தி உனக்கு தெரியாது. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கல்பனா, பாடி உள்ள. நான் வரேன் விஜயா. ஹாய். இந்தா ஜாக்கிரதை, யாருக்கும் தெரியாம பாக்கணும், பத்திரமா திரும்பி தரணும். சரி விஜயாக்கா. என்னடி புஸ்தகம் அது? கல்பனா, போரடிக்கும் நேரத்தில் பொழுதுபோக்கும் துணைவன். அதெல்லாம் உனக்கு எதுக்குடி? பேசாம ரேவதி கிட்ட கதா கலட்சம் கேளு. போற வழிக்கு புண்ணியம். ஏண்டி, நான் அதை படிக்க கூடாதா? எனக்கு ஒரு புக்கு கொடுடி. மாசம் சந்தா 10 ரூபா தரேன்டி. சரி, படிச்சுட்டு திருப்பி தரல 20 ரூபா ஃபைன். இந்த மாதிரி புக்கு கிடைக்கவே கிடைக்காது. முக்கியமா ரேவதிக்கு தெரியக்கூடாது. சரிடி, இரு தர்றேன். இந்த புக்க படிக்க ஆரம்பிச்சா என் ரூமுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பேன். இந்தா. படிக்கிறா. எத்தனை நாள் இந்த பழக்கம்? புத்தகப்படி எனக்கு வெக்கமா இல்ல? கெட்டு போனவங்க கதைகளையும் ஜோக்கலியமா படிச்சிட்டு இருக்கேன். இதுக்காக உங்க அப்பா உன்னை இங்க அடிச்சாரு? பெத்த அப்பா கூட என்ன தொட்டு அடிச்சதில்ல. என்ன தைரியம் இருந்தா நீ என்ன கை நீட்டி அடிப்ப? கல்பனா, இந்த மாதிரி புத்தகங்களை படிச்சா மனசு கெடும், மார்க்கம் தவறுன்னு தாண்டி மஞ்சள் பத்திரிகைன்னு சமூகம் மறைச்சு வச்சிருக்கு. நீ தவறான வழியில போயிடக்கூடாதுங்கிற கவலையில தான் உரிமையோட உன்னை அடிச்சு. அந்த அளவுக்கு சொந்தம் கொண்டாடுற தப்புன்னா என்ன மன்னிச்சு. அதுக்காக ஒரு அளவு வேண்டாம். விஜயா கிட்ட எவ்வளவு கெஞ்சி அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்தேன். நீ பாட்டுக்கு சரசரன்னு கிழிச்சு போட்டுட்டேடி. இனி வேற புத்தகம் கேட்டா அவ தருவாளா? இனிமே அவ தந்தாலும் இந்த மாதிரி புத்தகங்களை நீ படிக்கவே கூடாது. ஒழுங்கா பாடங்களை படி. நோய் நோயின்னு விடிஞ்சா எழுந்திருச்சா பாட்டி மாதிரி பேசிக்கிட்டே இருக்கடி. பாரு, இனிமே நீ என் கூட பேசாத, நானும் உன் கூட பேச போறதில்லை. மணி 10 போகுது. நள்ளிக்கண்ணே, நான் இந்த ஊருக்கே பெரிய மனுஷன். 4 பேர் நடமாட்ட நேரத்துல வந்தா எவனாவது பார்த்தா என்ன ஆகுது? அதான் ஊரு அடங்கினதுக்கு அப்புறம் வந்தேன். நள்ளிக்கண்ணே போங்க, இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நள்ளிக்கண்ணே, இனிமே இந்த தொல்லையே இல்லை. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பங்களா கட்டி வைக்கிறேன். கட்டி பிடிச்சதா உனக்கே கொடுத்துறேன். ஆமா, உன் வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கிறானே, நான் வர்றப்பெல்லாம் முறைச்சு முறைச்சு பாக்குறேன். வெளியில சொல்லிடுவாங்க. கவலைப்படாதீங்க, ஒரு ஊமை. உற்சாலி உற்சாலி. இரு வரேன்.
நானு நல்லி உனக்கு தெரிஞ்சவனா? எனக்கு தெரிஞ்சவன் ஏன் இப்படி திருட்டுத்தனமா போட்டோ எடுத்துட்டு ஓடுறான்? பாவி, கொஞ்சம் முதல்லயே தெரிஞ்சிருந்தா அழகாவது மேக்கப் போட்டுட்டு இருந்திருப்பேன். நான் பயந்து சாகுறேன், நீ கிண்டலா பண்ற? அப்படி என்ன ஊரகத்தில் நடக்காத நடந்து போச்சு? நீங்க ஏன் இப்படி நடுங்குறீங்க? வாங்க. நானே பக்கத்துல இருக்கிறேன், என்ன விடு. கல்பனா, என்னடி ஒரு மாதிரியா இருக்கு? கல்பனா, உனக்கு என்னடி ஆச்சு? சுகம் ஆயிரம் என் நினைவிலே, சுகம் ஆயிரம் என் நினைவிலே, இளமையின் கனவு மலரும் வளரும் உறவிலே, சுகம் ஆயிரம் என் நினைவிலே, சுகம் ஆயிரம் என் நினைவிலே.
யாரு? அப்பாவா இருக்கும். குட் ஈவினிங். குட் ஈவினிங். வணக்கம். வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். மிஸ் கல்பனா, நீங்க யாரை தேடுறீங்க? என்ன யாரும் பார்க்க வந்ததா சொன்னாங்க? உங்களை பார்க்க வந்தது நான் தான். நீங்களா? வந்து வந்து அன்னைக்கு நீங்க பிக்னிக் வந்துட்டு போனீங்கல்ல, அப்ப இந்த டிரான்சிஸ்டர் அனாதையா கிடந்துச்சு. உங்களுதா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். இத பாருங்க. நோ, இது என்னோட டிரான்சிஸ்டர் இல்ல. ஒருவேளை உங்க தோழிகளுடையதா இருக்குமோ? அப்படி யாரும் என்கிட்ட சொல்லல. எதுக்கும் இந்த டிரான்சிஸ்டர் பிரின்சிபல் கிட்ட கொடுத்துட்டு சொல்லிட்டு போங்க. மிஸ் கல்பனா, என்ன உங்க பேரு எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியமா கேட்பீங்கன்னு நினைச்சேன். கேட்கவே இல்லை. ஆமா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இது உங்களுது இல்ல, எங்க அப்பா எனக்கு பர்த்டேக்கு பிரசன்ட் பண்ணது. முதல்ல உங்களை பார்த்ததுல இருந்து மறுபடியும் உங்களை சந்திக்கணும் போல ஆசை ஏற்பட்டது. அதனால நான் இப்படி ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சேன். நான் இங்க வந்ததும் என்ன யாரு ஏதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சு எடுத்துட்டாங்க. நான் உங்க அத்தை பையன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மத்தியில எல்லாருமே என்ன ஷை டைப்னு தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு அத்தனை பெண்களுக்கு மத்தியில உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு தைரியம், உங்களை பார்க்கணும் போல ஒரு ஆசை. அதனாலதான் வந்தேன். தப்புன்னா மன்னிச்சிருங்க. இதுல மன்னிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அப்போ இந்த டிரான்சிஸ்டரை என் அன்பின் அடையாளமா நீங்க வாங்கிக்கீங்க. முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருத்தருக்கு அதான் அறிமுகம் ஆயிடுச்சே. இருந்தாலும் ப்ளீஸ் ப்ளீஸ். மணி அடிச்சாச்சு. விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு. நான் வரேன். மறுபடியும் உங்களை எப்ப சந்திக்கலாம்? ஐ மீன் உங்க ஹாஸ்டல்ல எப்பப்போ விசிட்டர்ஸ் அலோவ் பண்றாங்கன்னு கேட்டேன். வெனஸ்டே சண்டே 4 to 6. ஓகே, நான் வரேன்.